அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த பெயர்ச்சியில் அவரால் உங்களுக்கு நன்மை தீமை கலந்து இருக்குது. நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்குற போது யாரெல்லாம் பெரிய லெவலில் அண்டர் எஜுகேஷனில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது அல்லது கட்டின வீடு வாங்கிறது, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். இந்த கிரகம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் மக நட்சத்திரத்தை பிறந்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் இருக்குது, நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய ஜாப் வேலை எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க வேலை தேடிங்கன்னா பெஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்களும் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். அது இல்லாமல் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, என்னுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தந்த வேலையை எதிர்பார்க்குறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது அத்தனையும் குரு பகவான் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறார். பட் அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வேலை கொடுத்தா கூட வேலையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக பார்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறையும். ஏன்னா அவருடைய ஆஸ்பெக்ட், அதாவது அவருடைய பார்வை அந்த அளவுக்கு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும், மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஆக வேலையில் நீங்கள் எப்பயுமே அலர்ட்டாக இருங்க, எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்கும். குறிப்பாக ஒரு ஜாபில் இருக்கிறோம், நமக்கான தேவை என்ன, ஒரு வேலை, ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், ஒரு போனஸ்ஸு, ஒரு ஹைக்கு அல்லது அரியர்ஸு, இது மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட் எல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா மெல்ல தான் கிடைக்கும். பட் வேலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய குரு பகவானுடைய பார்வையின் பலன் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும்
நல்ல வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அதை தக்க வைப்பதற்கான முயற்சியில் தான் நீங்கள் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேலை விடுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறது, இதில் எல்லாம் அடக்கி வாசிங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இல்லை. இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே ஆகுதுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி நான் சொன்ன முன்னே அத்தனை ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உள்ள நல்ல திறமையான தொழிலாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் எனக்கு டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வழக்கில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலங்களில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவருடைய ஆஸ்பெக்ட், அவருடைய பார்வை அவ்வளோ சிறப்பாக இல்லை. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் குடும்பத்தில், அது நடக்கிறதுல நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ பேக் டு பெவிலியன் திரும்ப தாய்நாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க யோசித்து ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்புகளில் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே கொஞ்சம் கவனம். பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க கிடைக்கும். அல்லது நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறேன். க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்போ வரும், எப்படி வரும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதும் இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அதனால் நமக்கு பெருசாக மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது சுமார். இந்த காலங்களில் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வரதில் நிறைய தடை. நம்முடைய லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதிலே மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு காம்பன்சேஷன் பிரகாரம் கொடுத்து டிவர்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் போத்தார் சைடு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ, ஆயக்கலைகள் 64 எதில் இருந்தாலும் நார்மல் தான். பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்பட்டு யூக வணிகங்கள், ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதுவும் சுமாராக தான் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பெயர்ச்சியில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.